அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்ரீதா யூனிவர்ஸ் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இதற்கு முந்தைய ஆண்டுகள்ல கேட்கப்பட்ட ஒரிஜினல் கொஸ்டினுங்க. 1 டிவைடட் பை பிராக்கெட் குள்ள 5/7 ஆஃப் 6 3/10 வெளியில -2/9 கொடுத்துட்டு இதை சால்வ் பண்ண என்ன ஆன்சர் கிடைக்கும்னு கேக்குறாங்க. அப்படியே திரும்ப ரீரைட் பண்ணுங்க. பிராக்கெட் குள்ள 5/7 ஆஃப் மிக்சர் ஃபிராக்ஷனை மாத்திரலாமா? 6 × 10 60 + 3 63/10 வெளியில 2/9. ஆஃப்னா இன்ட்டுன்னு அர்த்தங்க. 1 டிவைடட் பை 5/7 இன்ட்டு 63/10. ஓகே, இதை அடிச்சிடலாமா? 177 97 63. இதை அடிச்சிடலாமா? 155 25 10. அப்போ 1 டிவைடட் பை உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? பிராக்கெட் குள்ள பாருங்க 9/2 இருக்கு. 9/2 2/9. அவசரப்பட்டு இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணிடாதீங்க. மேத்ஸ் உடைய ரூல் படி டிவிஷன் முடிச்சிடணும், தென் அதுக்கப்புறம் சப்ராக்ஷன். 1 டிவைடட் பை 9/2 -2/9 இப்படி இருக்கு. கவனிங்க, டிவிஷன் இருக்கு. இதுக்கு அடுத்து ஒரு ஃபிராக்ஷனை பாக்குறீங்கன்னா அப்படியே இந்த டிவிஷனை மல்டிபிளிகேஷனா மாத்திட்டு நெக்ஸ்ட் இருக்கிற ஃபிராக்ஷன் இருக்கு, இதை தலைகீழ் பண்ணிருங்க, ரெசிப்ரோக்கல் பண்ணிருங்க. 9/2 இருந்ததுன்னா 2/9 மாத்திருங்க. மேத்ஸோட ரூல் படி இப்படி செய்யலாம். சரி, நெக்ஸ்ட் போர்ட் மாசம் ஒரு ரூல் இருக்கு, தெரியும் தானே? BOD MAS. பிராக்கெட்டை முடிச்சாச்சு, ஆஃப் முடிச்சாச்சு, டிவிஷன், அடுத்து மல்டிபிளிகேஷன். மல்டிப்ளை பண்ணுங்க. 1 × 2/9 2/9 தான், சரிதானே? அப்போ இது 2/9. அடிஷன் இல்ல, அதனால பிரச்சனை இல்ல. சப்ராக்ஷன், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணா 2/9 - 2/9 0. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 0. அவ்வளவுதான், முடிஞ்சு. நோட் பண்ணிருங்க.